ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபல சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம தமிழக அரசு தலைமை மருத்துவமனையில் புதிய வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் மினிமம் நீங்கள் 18 முதல் மேக்ஸிமம் 50 வயது வரை உள்ள ஆண் பெண் இருபாலரும் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். மொத்தம் பார்த்திங்கன்னா 20 விதமான பதவிகள். நீங்கள் என்னென்ன வேலைவாய்ப்புகளை எதிர்பார்க்குறீங்களோ எல்லா வேலைவாய்ப்புகளும் இந்த நோட்டிஃபிகேஷனில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தேர்வோ அல்லது தேர்வுக்கான கட்டணமும் கிடையாது. முழுக்க ஆட்களை நேர்காணல் மூலிமா மட்டும்தான் தேர்ந்தெடுக்க போகிறதா அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மாத சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் 10,000லேருந்து 60,000 வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளம் வழங்குறதாகவும் அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் ஒன்று விரைவு தபால் அப்ளை பண்ணலாம், இல்லை டைரெக்டாக கொண்டு போய் சப்மிட் பண்ணலாம். அப்படி நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி 23 ஆகஸ்ட் 2024 நீங்கள் அப்ளை பண்ணணும். முழுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வாரம் டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. 23ஆம் சாயந்தரம் 5 மணிக்கு மேலே வர எந்த அப்ளிகேஷன் ஃபார்மே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு தகுதி விருப்பம் இருக்க யாராக இருந்தாலும் சரி நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம ஜாபல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலைவாய்ப்புகளையும் உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்குமே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மக்களே, பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். மறக்காமல் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து இதை ஃபில் பண்ணி தான் நீங்கள் அனுப்பணும். ஃபஸ்ட்டு மேலே இந்த இடத்துல நீங்கள் என்ன போஸ்டிங்க்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை மறக்காமல் அது மேலே ஒட்டிக்கோங்க. அதுக்கடுத்தது கீழே வந்தீங்கன்னா நீங்கள் என்ன போஸ்டிங்க்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை ஃபஸ்ட் எடுத்தோடனே மென்ஷன் பண்ணிக்கணும். விண்ணப்பதாரர் பெயரை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். மூணாவது உங்களுடைய தந்தை அல்லது கணவர் பெயர். கல்யாணமான பெண்களாக இருந்தால் நீங்கள் ஹஸ்பண்ட் நேம் மென்ஷன் பண்ணுங்கள். மிச்சம் இருக்க எல்லாருமே அப்பா பேர் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பிறந்த தேதி மற்றும் வயது, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் மற்றும் உங்களுடைய ஏஜ் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணுங்கள். ஐந்தாவது உங்களுடைய கல்வி தகுதி, என்ன படிச்சிருக்கீங்க, 10th 12th டிகிரியா டிப்ளமோ என்ன படிச்சிருக்கீங்களோ அது என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த கம்யூனிட்டி அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணணும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஆதார் எண், உங்களுடைய ஆதார் கார்டில் இருக்க நம்பர் என்ன அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கைபேசி மற்றும் மின்னஞ்சல் முகவரி ரெண்டையுமே மென்ஷன் பண்ணுங்கள். அதாவது உங்கள் ஃபோன் நம்பர் 2 நம்பர் இருக்குன்னா 2 நம்பரையும் மென்ஷன் பண்ணுங்கள். மற்றும் உங்களுடைய இமெயில் ஐடி இருக்குன்னா இமெயில் ஐடியும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா முன் அனுபவம், ஏதாவது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை மென்ஷன் பண்ணிங்க அப்படின்னா கம்பல்சரி அதுக்கான ப்ரூஃப் வேணும். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வைங்க, ப்ரூஃபோடு இருக்குது அப்படின்னா நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள், இல்லாட்டி மென்ஷன் பண்ணாதீங்க. 10வது இப்போ இருக்க நிரந்தர முகவரி மற்றும் தற்காலிக முகவரி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ப்ரெசன்ட் அட்ரஸ் மற்றும் பர்மனெண்ட் அட்ரஸ் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இடம் மற்றும் நாள், உங்கள் ஊர் பேர் எது மற்றும் என்றைக்கு அனுப்புறீங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணிவிட்டு விண்ணப்பதாரன் கையொப்பம் மறக்காமல் உங்களுடைய சிக்னேச்சரை போட்டு அனுப்பிச்சிக்கோங்க. அதே அப்ளிகேஷன் ஃபார்மில் நீங்கள் என்னென்னலாம் வச்சு அனுப்பணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஆவணங்கள் இணைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மை வைக்கணும். அப்ளிகேஷன் ஃபார்மில் மறக்காமல் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை ஒட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா முழுமையான முகவரி மற்றும் அலைபேசி எண்ணுக்குரிய அதை ரெண்டையும் மென்ஷன் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது நீங்கள் வச்சு அனுப்புகிற எல்லா டாக்குமெண்ட்ஸ்லையும் மறக்காமல் செல்ஃப் அட்டஸ்ட், உங்களுடைய சுயசான்று ஒப்புப்பமிட்ட அந்த அப்ளிகேஷன் ஃபார்மு மற்றும் எல்லா டாக்குமெண்ட்ஸ்லையும் மறக்காமல் உங்களுடைய சிக்னேச்சரை போட்டு அனுப்புங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதுக்கான கல்வி தான் அது. இப்போ 10th 12th டிகிரி நீங்கள் என்ன படிச்சிங்களோ அதுக்காக வைங்க. அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் எதாவது இருந்தால் அதை வச்சுக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்ததுனா வைங்க, இல்லாட்டி விட்டுருங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஐடி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப் இது எல்லாத்தையுமே வச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நேர்காணல் போது அசல் சான்றிதழ்கள் சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இன்டர்வியூ போகிறப்ப மறக்காமல் உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை எடுத்துகிட்டு போங்க. சரிங்களா? சரி, வாங்க நோட்டிஃபிகேஷனை பற்றின தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம்.
மக்களே பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். என்னைக்கான லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23 ஆகஸ்ட் 2024 சாயந்தரம் 5 மணி தான் இதுக்கான லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும். அதுக்கு மேலே வர அப்ளிகேஷன் ஃபார்மை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. சரி, என்னென்ன வேலைவாய்ப்புகள்ங்கிறத பார்த்துடலாம். ஆயுஷ் மெடிக்கல் ஆஃபீஸருக்கான வேலைவாய்ப்பு பிஎஸ்எம்எஸ் படித்தவங்க அப்ளை பண்ணலாம். 34,000 ரூபாய் உங்களுக்கான சேலரி. இரண்டாவது டிஸ்பென்சர் சித்தா. இதுக்கு நீங்கள் டிப்ளமோ ஃபார்மசி சித்தா அல்லது இன்டெகிரேட் ஃபார்மசி படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். பர் டே சேலரி தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஒரு நாளைக்கு 750 ரூபா. டிஸ்பென்சர் ஆயுர்வேதா. இதுக்கும் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ ஃபார்மசி ஆயுர்வேதாவோ இல்லை இன்டெகிரேட்டட் படித்தவங்க அப்ளை பண்ணலாம். பர் டேக்கு உங்களுக்கு 750 ருபீஸ் சேலரி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. நாலாவது மல்டி பர்பஸ் ஒர்க்கர் சித்தா. இதுக்கு 8வது பாஸ் பண்ணியிருந்தால் போதும். பர் டேக்கு உங்களுக்கு 300 ருபீஸ் உங்களுக்கு சேலரி கொடுக்குறதா அறிவிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து என்ன வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் மேனேஜர் சித்தாக்கான வேலைவாய்ப்பு. இதுக்கு நீங்கள் பிஏஎம்எஸ் இல்லை பியூஎம்எஸ் இல்லை பிஹெச்எம்எஸ் இல்லை பிஎஸ்எம்எஸ் இல்லை பிஎன்ஒஎஸ் இதில் ஏதாவது ஒன்று படிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். 30,000 ரூபாய் உங்களுக்கான சம்பளம் வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா டேட்டா அசிஸ்டன்ட் சித்தா. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தளவுக்கு நீங்கள் கிராஜுவேட் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஐடி பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இல்லை பிடெக்கில் பார்த்தீங்கன்னா சிஎஸ் இல்லைன்னா எல்டி பிசிஏ பிபிஏ பிஎஸ்சி ஐடிஆர் ஐடி இதில் படிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை வேறு கிராஜுவேட் படிச்சிருக்கீங்கன்னா உங்கள்கிட்ட 1 இயர் டிப்ளமோ கோர்ஸோ இல்லை சர்டிஃபிகேட் கோர்ஸோ இருக்குது கம்ப்யூட்டர் சயின்ஸில் அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். மந்த்லி உங்களுக்கு 15,000 சேலரி கொடுக்குறதா அறிவிச்சிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஆயுஷ் டாக்டர் சித்தாக்கான வேலைவாய்ப்பு. இந்த வேலைவாய்ப்புக்கு பிஎஸ்எம்எஸ் படித்தவங்க அப்ளை பண்ணலாம். 40,000 ரூபாய் சேலரி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தெரபிக் அசிஸ்டன்ட் மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டுமே கேட்டிருக்காங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ நர்சிங் தெரபிஸ்ட் கோர்ஸ் முடிச்சிருக்கணும். 15,000 ரூபாய் உங்களுக்கான மாத சம்பளம் வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆயுஷ் டாக்டர் சித்தாக்கே தான் இன்னொரு வேலைவாய்ப்பு வழங்கியிருக்காங்க. நீங்கள் பிஎஸ்எம்எஸ் படித்தவங்க 40,000 ரூபாய் சம்பளம். டிஸ்பென்சர் சித்தா. இதுக்கு நீங்கள் டிப்ளமோ ஃபார்மசி சித்தா இல்லை இன்டிகிரேட்டட் படிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். 15,000 ரூபாய் உங்களுக்கான சம்பளம் வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஆஃபீஸருக்கான வேலைவாய்ப்பு. எம்பிபிஎஸ் படிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். 60,000 ரூபாய் சம்பளம். மேக்ஸிமம் 40 வயதுக்குள்ளே இருக்கணும். இதுக்கு முன்னாடி மேலே சொன்னது எல்லாமே எந்த வேலைவாய்ப்புக்கும் ஏஜ் லிமிட் கொடுக்கல. 18 வயது பூர்த்தி அடைந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சொல்ல போகிற வேலைகளுக்கு மட்டும்தான் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஸ்டாஃப் நர்ஸ் ஆர் மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடர். இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் டிஜிஎன்எம் அல்லது பிஎஸ்சி நர்சிங் படித்தவங்க அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். 18,000 ரூபாய் சம்பளம். 50 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கான வேலைவாய்ப்பு. இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th பாஸ் பண்ணிக்கணும். எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிரியல் அல்லது தாவரியல் மற்றும் விலங்கியல் இதில் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். 2 வருட பல்நோக்கு சுகாதார பணியாளர் சுகாதார ஆய்வாளர் அல்லது துப்புரவு ஆய்வாளர் கல்வி தகுதி அடைஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 14,000 ரூபாய் உங்களுக்கான சம்பளம். மேக்ஸிமம் 35 வயதுக்குள்ளே இருக்கவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். டேட்டா மேனேஜருக்கான வேலைவாய்ப்பு. இந்த வேலைவாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் போஸ்ட் கிராஜுவேஷன் எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லை பிஇ பார்த்தீங்கன்னா ஐடி எலக்ட்ரானிக்ஸில் படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். 20,000 ரூபாய் உங்களுக்கான சம்பளம். 40 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். சைக்காட்ரிக் சோசியல் ஒர்க்கர். அதுக்கு அடுத்தது இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எம்ஏ சோசியல் ஒர்க் அதாவது மெடிக்கல் அண்ட் சைக்காட்ரி படிச்சிருக்கோங்க இல்லை மாஸ்டர் ஆஃப் சோசியல் ஒர்க் படிச்சிருக்கோங்க அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். 18,000 ரூபாய் உங்களுக்கான சம்பளம். 40 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஃபிசியோதெரபிஸ்ட் பேச்சுலர் டிகிரி ஃபிசியோதெரபிஸ்ட் படிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். 13,000 ரூபாய் சம்பளம். 23லேருந்து 43 வயதினர் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். ப்ரோக்ராம் கம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட். இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும். கூடவே எம்எஸ் ஆஃபீஸ்க்கான நாலேஜ் இருக்கணும். 12,000 ரூபாய் சம்பளம். 40 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். 45. ஆப்ரேஷன் தேட்டர் அசிஸ்டன்ட். இதுக்கு பார்த்தீங்கன்னா 3 months ஓடி டெக்னீஷியன் கோர்ஸ் படிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். 11,200 ரூபாய் சம்பளம். 23லேருந்து 40 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். ரேடியோகிராஃபர். இந்த வேலைவாய்ப்பு பொறுத்தளவுக்கு நீங்கள் பிஎஸ்சி ரேடியோகிராஃபி படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். 10,000 ரூபாய் சம்பளம். 23லேருந்து 40 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் ஆர் மல்டி பர்பஸ் ஒர்க்கர் ஆர் செக்யூரிட்டி. இந்த வேலைவாய்ப்பு பொறுத்தளவுக்கு நீங்கள் 8th பாஸ் பண்ணால் மட்டும் போதும். 8,500 ரூபா உங்களுக்கான சம்பளம். 18லேருந்து 40 வயதுக்குள்ளே இருக்கவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தளவுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரிலோ அல்லது தபால் ஸ்பீட் போஸ்ட் மூலிமா தான் நீங்கள் அப்ளை பண்ணணும்னு அறிவிச்சிருக்காங்க. 23/8/2024 சாயந்தரம் 5 மணிக்குள்ளே அப்ளை பண்ணணும். எந்த அட்ரஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிர்வாக செயலாளர் மாவட்ட சுகாதார அலுவலர் மாவட்ட நலவாழ்வு சங்கம் பழைய நாட்டாமை கட்ட வளாகம் சேலம் மாவட்டம் 636001 இந்த அட்ரஸுக்கு நேரிலோ அல்லது ஸ்பீட் போஸ்ட் மூலிமா 23 ஆகஸ்ட் 2024 சாயந்தரம் 5 மணிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அவ்வளோதான் மக்களே. இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். மறக்காம செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.